உனக்கு? வைத்தி. ஹலோ 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 அப்பா, வைத்தி வீட்டுல இருக்கானா? அவனை பத்தி ஏன்டா கேக்குற? அப்பா நான் சொல்றது கேளுங்க, தம்பியோட உயிருக்கு ஆபத்துப்பா. அவன் எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சாக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இருக்கிறது ஒண்ணுதான், சாகிறது ஒண்ணுதான். அப்பா நானும் அந்த ஆள் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பெரிய வெள்ளக்காரத்தோட மனசுல நினப்பு. தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா பிடிக்காதாமே. அந்த 12 கொலை நடந்த கோட்டைக்கு அவனை போன் போட்டு வர சொல்லிருக்கேன். இந்நேரத்துக்கு அந்த லூசு பையன் அங்க போய் சேர்ந்திருப்பான். ஆத்தாடி, ஹலோ, என்னம்மா நீ சொன்ன இடத்துக்கு வந்தா இங்க ஆளே நடமாட்டம் இல்லாத இரும்பு கோட்டதே இருக்கு. ஆள் இல்லாத இடத்துல தானே தனியா பார்த்து பேசணும்னு வர சொன்னேன். அப்படியா? அப்ப நீ உள்ளதே இருக்கியா? ஆமா, உள்ளதான் இருக்கேன். இப்ப உன் பூமுகத்தை பாக்குறதுக்கு நான் உள்ள வரப்போறேன். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்ததே கிடையாது. என் குரலை தான் கேட்டிருக்கீங்க. ஒருவேளை என்ன பார்த்து பிடிக்காம போயிட்டா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீ ஏன் என் காதலி, நீ ஏன் என் பொண்டாட்டி, போதுமா? மல்லிப்பூ, பிச்சி பூ, கனகாம்பரம் பூ வேணுமா? பூவே. அடி பாவி, இத்தனை நாளா எனக்கு போன் பண்ணி என்ன ஏமாத்தி அலைய வச்சது நீந்தானா? அடி குரங்க, இன்னைக்கு என் கையால தாண்டி உனக்கு சாவு. உனக்கு அவ்வளவு தைரியம் தான், உள்ள வாடா. இந்த வாரண்டி நான் கடைக்காரன் ஆக்கிட்டீல. அப்பா, என்ன தளரட்டு தண்டால விழுகுது? என்னோட பிரச்சனை என்ன, என்கிட்ட மோதுங்கடா. அதை விட்டு என் தம்பியை எவன்டா கொலை பண்ணுவேன்னு சொன்னது? டேய் முட்டா பையல, உன் பிரச்சனை வேற, உன் தம்பி பிரச்சனை வேறடா. அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் உசுர எடுத்திருக்கணும். என்ன ரத்த பாசம் கொதிக்குதா உனக்கு? டேய் டேய், எங்க கான்ட்ராக்ட்ல இருக்கிற உன் கையெழுத்து தப்புன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறியாமே? ஏன்டா? எங்களுக்கு உன் கையெழுத்து கிடைச்சாச்சு, பணமும் கிடைச்சாச்சு, அப்புறம் எதுக்கு பிரச்சனை? இங்க முடியாது, கோர்ட்ல தான் முடியும். என்ன பிடபிள்யூடி ஆபீசர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு? கவனிங்க. என் தம்பி மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட நான் கொலைகாரனா மாறிடுவேன்டா. அவன் போன் பண்ண பண்ணிட்டான் பாரு. ஹலோ, என்ன பெரியசாமி, கோட்டை எப்படி இது? சுத்தி பாத்தியா? நல்லா இருக்குதா? அதை விடுடி, வைத்தி எங்க? ஒரு அண்ணனுக்கு ஆபத்துன்னு சொல்லு. இங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொல்ல போறாங்க. ஹலோ ஹலோ பெரியசாமி, ஹலோ ஹலோ. காதம்பரிக்கு
சொல்லுங்க. காதம்பரிக்கு யாருமே இல்ல. காதம்பரி அண்ணே 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 இங்கேயும் வந்துட்டாங்களா? பெரிய சாமி, உன் உயிரை காப்பாத்திக்கிட்டு அவன் இந்த மாட்டினா உடைய சட்னி ஆக்கி போடுவாங்க. ஓடிரு. ஐயோ, இங்க தப்பிக்க முடியாது. ஒருக்கே பெரிய பெரிய சாக்கடையாவுல இருக்குடா. என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்பா, விடுறா. டேய், மூர்த்திய கொலை பண்ணுனதை நேர்ல பார்த்த சாட்சி நீ ஒருத்தன் தான். நீ சாட்சி சொன்னீன்னா எனக்கு சங்கடம். நீ சாட்சி சொல்லக்கூடாது. அதுக்கு உனக்கு 2 சந்தர்ப்பம் தர்றேன். ஒண்ணு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறது. இல்ல இந்த அருவாளால உன் தலைய சீவிடுறது. பணமா? ஐயாவுக்கு ரொம்ப தங்கமான கோணம். இன்ஸ்பெக்டர் ஐயா, போயிட்டு வாரு. நான் எதுக்குயா சாட்சி சொல்ல போறேன்? வரட்டுமாயா? வாழ்க்கையில ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு எழுதி உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. ஐயோ, இந்த கட்டுறாவில பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கேன். இது எனக்காக இல்ல, நம்ம பையனுக்காக தான். அவனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே. ஒவ்வொரு பைசா செலவுக்கு சரியா கணக்கு எழுதி வைப்பான். என் கடைசி கணக்கை ஏன்பா எழுதலைன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதான் என்ன வைத்தி வரலையா? எப்படி வருவாங்க? அவங்க அண்ணன் செத்ததுக்கு வைத்தி தான் காரணம்னு அவங்க அண்ணன் இறுதி சடங்குல கூட அவங்க அப்பா சேர்த்துக்கல. அவன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். இவரெல்லாம் ஒரு அப்பா, பாத்தியார் வேற. அண்ணனோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அண்ணனை காப்பாத்தணும்னு வைத்தி துடிச்ச துடிப்பு கூட இருந்த எங்களுக்கு தாமா தெரியும். கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சதா? தெரியல, அந்த பெரியசாமி வந்தாதான் தெரியும்.